ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆவிக்குரிய அபிஷேக செய்தியிலே தொடர் போதனையாக நீங்கள் அனலாய் இருங்கள் என்பதை குறித்து நான் தொடர்ந்து போதித்துக் கொண்டு வருகிறேன். இன்றைக்கும் அந்த தொடர் போதனையிலே ஏசாயா 60வது அதிகாரம் வசனம் 1-2 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். பாருங்க, தேவனுடைய பிரசன்னம் ஒரு மகிமை போல நம்ம மேல காணப்படும். எப்பொழுது எழும்பி பிரகாசிக்கின்ற பொழுதுதான் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். தேவனுடைய மகிமை, அந்த பிரசன்னம், அபிஷேகம் நம்ம மேல யார் யார் தாகமாக இருக்கிறாங்களோ, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும். புரியுங்களா? உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொன்னாரே. அப்ப எழும்பி பிரகாசிக்க நினைக்கிற உங்க மேல் தான் கர்த்தருடைய மகிமை காணப்படும். புரியுங்களா? அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் வசனம் 18 மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். புரியுங்களா? நம்முடைய ஏக்கம், நம்முடைய விருப்பம், நம்முடைய இலக்கு எல்லாமே என்ன? மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும். அதற்கு தான் அனலாய் இருக்க வேண்டும். அதுதான் ஆவியில் ஒரு அபிஷேகம் நமக்கு தேவையாக இருக்கிறது. பாருங்க, ஒரு வண்ணத்து பூச்சி எடுத்துக்கொள்ளுங்களேன். அது இந்த முசுக்கொட்டை செடியில இருக்கும். இருக்கின்ற பொழுது அது அந்த வண்ணத்து பூச்சி அதில் முட்டை இட்டு சென்று விடும். புரியுங்களா? அந்த முட்டை பார்த்தீங்கன்னாக்கா அந்த செடியிலே என்ன செய்யும்? என இருக்கும். அதற்கு உள்ளாக இருக்கக்கூடிய அந்த முட்டை சிறிய என்ன ஆகும்னாக்கா அது ஒரு புழுவாக வளரும் போது அந்த செடியில் ஒன்று அப்படியே வளரும். வளர்க்கின்ற போது பார்த்தீங்கன்னாக்க அந்த புழு ஒரு அருவருப்பாக இருக்கும். சில நாட்கள் அந்த செடியே ஒன்று வளர்ந்த அந்த புழு என்ன செய்யும்னாக்க அந்த கால்கள்லாம் உதிர்ந்து நல்ல வண்ணமிக்க சிறகாக முளைத்து வளர ஆரம்பிக்கும். நன்றாக சிறகுகள் வளர்ந்த பொழுது அது நல்ல கலர் உள்ள வண்ணத்து பூச்சியாக பறந்து செல்லும். அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அபிஷேகத்தை பெறுவதற்கு நீங்க பெற்று ஞானஸ்தானம் எடுத்தது மட்டுமல்ல, ஜெபத்திலே எப்படி முசுக்கட்டை பூச்சி இந்த வண்ணத்து பூச்சி அந்த செடியை வளர்வது போல வேதத்தையும் ஜெபத்திலும் நீங்க இந்த ஆவிக்குரிய உள்ளான அந்த சரீரத்தை மனுஷியை நீங்க வளர்க்கின்ற பொழுது, பூரண வளர்ச்சி பெறுகின்ற பொழுது, ஒரு நாளிலே மகிமையின் மேல் மகிமை அடைந்து நீங்க மறுரூபமாக தேவனோடு கூட தேவ பிரசன்னத்திலே பரலோகத்தில் என்ன செய்யப்படும்? காணப்பட முடியும். அதுதான் நம்முடைய வாஞ்சை. அதுதான் 1 கொரிந்தியர் 6:20 தேவனால் பெற்றவங்க சரீரத்தை ஆவிய உங்களுடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் கனப்படுத்துங்க. நீங்க தேவன் இரத்த கிரயம் கொடுத்து உங்களுக்கு விளைக்கரையம் கொடுத்து உங்களை வாங்கி இருக்கிறார். இந்த சரீரம் நமக்குரியது அல்ல. சரீரத்துக்கு சொந்தக்காரர் இயேசு கிறிஸ்து. அவர் சொந்த விளைக்கிற ரத்தத்தை கொடுத்து சரீரத்தை வாங்கி இருக்கிறார். அதனால இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாதது தங்கத்தை கொடுத்தோ வைடூரியத்தை கொடுத்தோ எல்லாம் இயேசு ரத்தத்தை வாங்க முடியாது. இயேசு இந்த உலகத்தில் எதுவுமே கொடுத்து வாங்க முடியாத தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை விலையேற பெற்றவர்களாய் மீட்டெடுத்து இருக்கிறார். அவருடைய ஆலயமாக மாற்றி இருக்கிறார், அந்த சரீரமாக மாற்றி இருக்கிறார். அதற்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். அதனால் நாம் இந்த சரீரத்தினாலும் ஆவியினாலும் அவரை கனப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைய முடியும். பாருங்க, இந்த 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே எழுத்துக்களால் எழுதப்பட்ட கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு எதுவான ஊழியம் செய்த மோசேயின் முகத்தில் மகிமையின் பிரகாசம் உண்டானபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. பாருங்க, 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதாக இருந்தால்
ஆவிக்குரிய ஊழியம் அது அதிக மகிமை உள்ளதாக இருக்கும். பாருங்க, மோசேயின் காலத்தில் ஏன்னா அந்த மகிமை இறங்கி வந்தது. மோசேயின் முகத்தை ஜனங்கள் பார்க்க முடியாமல் இருந்தாங்க. மரணத்துக்கு ஏதுவான எழுத்துக்களால் கற்கள் பதியப்பட்ட ஊழியத்தை, நியாயப்பிரமாணத்தை ஊழியத்தை செஞ்ச மோசேக்கு அப்படி என்றால், இன்றைக்கு ஒளிந்து போகிற மகிமை அப்படிப்பட்ட ஊழியம் செய்யப்பட்ட அப்படிப்பட்ட மகிமை. ஆனால் அந்த மகிமை அப்படி இருந்துச்சுன்னா, இன்றைக்கு ஆவிக்குரிய பிரகாரமாய் நாம் அந்த பரிசுத்தாவியான நமக்குள்ளே வாசம் செய்கிறார். நாம் அந்த ஊழியத்தை செய்யக்கூடிய இந்த மகிமை மேலான மகிமையாக இருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் மறுரூப மலையில் இயேசு கிறிஸ்து மத்தேயு 17வது அதிகாரம் 1 முதல் பார்த்தனாக்க, இயேசு கிறிஸ்து பேதுரு, யோவான், யாக்கோபு இவங்களை அழைத்து கொண்டு சென்று மறுரூப மலையில் மறுரூபமானார். அப்பொழுது சில காரியம் நடைபெற்றது. மறுரூபம் அடைந்து இயேசு பார்க்கின்ற பொழுது இவருடைய ஆவிக்குரிய கண்கள், பேதுரு, யாக்கோபு, யோவானுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. அவர் அங்கே மோசேயோடு எலியாவோடு பேசுகிறதை கண்டார்கள். கண்டது மட்டுமல்ல, அங்கே பிதாவுடைய சத்தத்தை இந்த பேதுருவும் யாக்கோபு யோவானும் கேட்டார்கள். பாருங்க, நீங்க அந்த மகிமைக்குள்ள நிரப்பப்படுகின்ற பொழுது, இயேசு மகிமையில் நிறைவேற்றப்பட்டாரு. அதை நீங்க காண்கின்ற பொழுது அங்கே பரலோகம், அதாவது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. அப்ப நீங்க அபிஷேகத்தில் நிரவப்பட்டீங்கன்னா, மகிமைக்குள்ள நிறையப்பட்டீங்கன்னா, நீங்க என்ன செய்வீங்க? ஆவிக்குரிய கண்கள் உங்களுக்கு திறக்கப்படும். பிதாவானவர் பேசுகிற சத்தத்தை நீங்க கேட்க முடியும். என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று, என இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று பிதாவானவர் சொன்னார். பாருங்க, அதாங்க நம் பூமியில 70, 80, 90 வருடம் வாழ்கிறோம். நம்முடைய ஒரே நோக்கம், நம்முடைய நோக்கம், குறிக்கோள், எதிர்பார்ப்பு எல்லாம் மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும். நாம் பரலோகத்தில் காணப்படணும், மகிமையான சன்னிதானத்தில் காணப்படணும். இந்த ட்ரைனிங் பீரியடில் நான் தோர்த்து போய்விடக்கூடாது. ட்ரைனிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் முடித்து, ஏன்னா நான் வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் ஊழியம் செய்வதிலும் அனலாயிருந்து அவருடைய வருகையும் பொழுது நான் மகிமையின் மேல் மகிமை, அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த மத்திய ஆகாயத்தில் கல்யாணத்தில் நான் 7 வருட கல்யாணத்தில் பங்கு பெற்று பூமியில் அவரோடு கூட 1000 வருட ஆட்சாட்சி செய்து நித்தியமாய் அந்த பரமக்கானன் பரமசியோனிலே காணப்படுவேன். மகிமையின் மேல் மகிமைக்குள்ளாக பிரவேசித்து இருப்பேன். அதுதாங்க நம்மளுடைய நோக்கம். அதுக்கு தான் சொல்கிறோம், ஏன் அனலாயிருங்க, ஏன் ஆவி அவித்து போடாதிருங்கன்னு. நம்ம ஆவியில அவித்து போட்ட அனலா இல்லை என்றால் மகிமையில் காணப்பட முடியாது, மகிமையில் பிரவேசிக்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் பிதாவானவர், குமாரனானவர், பரிசுத்த ஆவியானவர் இருந்தாங்க. 3 பேர் இருந்தாங்க. பிதாவானவர் கட்டளையிட்டாரு, இயேசு கிறிஸ்து வார்த்தையா இருந்து காரியங்களை செய்தார். பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். மூவரும் ஒரே தேவர்கள். நமக்கு மூவரும் பிரிக்க முடியாது. ஆனால் இவர்கள் என்ன செய்தாங்க? இந்த மகிமை காணப்பட்டது. பிதாவானவர் என மகிமையின் பிரசன்னராய் ஏதேன் தோட்டத்திலே இருந்தார். ஆதாம் ஏவாளோடு கூட பேசினார். மகிமையின் வஸ்திரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பாவம் செய்தது மகிமையின் வஸ்திரம் எடுக்கப்பட்டது. இந்த மகிமையானவர் எப்பொழுதெல்லாம் என தேவனோடு கூட, ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான், மகிமையானவரோடு கூட நடந்தான் என்று பார்க்கிறோம். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா நோவா தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு நடந்தான், மகிமையானவர் அவரோடு கூட என இருந்தார், அவனோடு கூட பேசினார் என்று பார்க்கிறோம். அதுக்கப்புறமாக பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்குள்ளாக ஆபிரகாமை தனக்கென்று சந்ததியாக தேர்ந்தெடுத்தார். ஆபிரகாம் தேவனை தரிசிக்க நினைக்கின்ற பொழுதெல்லாம் 10 முறை பலிபீடத்தை கட்டினார். 10 முறை ஆபிரகாமோடு கூட தேவன் என்ன செய்தார்? உடன்படிக்கை செய்தார். மகிமையை கண்டார்கள். புரியுங்களா? இறங்கி வந்த மகிமை மோசையின் காலத்தை மோசை என்ன செய்தாரு? ஏன்னா மொபைல் சர்ச் அந்த கூடாரத்தில் அந்த திருச்சபையை உருவாக்கி ஒன்ற பொழுது அந்த மகிமையின் மேகம் அந்த மொபைல் சர்ச்சில் இறங்கி வந்தது. இறங்கி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அந்த மேகம், மகிமையின் மேகம் ஏறி தங்குற இடத்துல கூடாரத்தை போடுவாங்க, தேவாலயம் கட்டுவாங்க, ஆசாரிப்பு கூடாரத்தை. அதுக்கப்புறமாக அந்த மகிமையின் மேகம் மூவ் ஆகின்ற பொழுது இவங்க கூடாரத்தை பெயர்த்து கொண்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போவாங்க. அது எங்கே நிற்கிறதோ அங்கே அந்த வனாந்தரத்தில் கூடாரத்தை போடுவாங்க. மகிமையின் மேகம் அவர்களை வழி நடத்தியது.
ஹல்லேலூயா. மகிமையின் மேகம் அந்த தேவன் தான், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மகிமையின் தேவனாக இருந்தாங்க. என அந்த மகிமை என்ன மோசேயின் காலத்திலே வந்தது, தேவாலயத்தில் அது என்ன செய்தது, அவர்களை வழி நடத்தியது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே சாலமோன் தேவாலயத்தை கட்டினார். மோசே நாட்களில் மொபைல் சர்ச். ஆனால் தேவனுக்கென்று தாவீது என்ன சொன்னார், நானோ அரண்மனையில் வாசம் செய்கிறேன், உம்முடைய உடன்படிக்கை பெட்டியோ அது என்ன செய்கிறது, டெண்டில் இருக்கிறது, உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறவரை நீ அரியாசனத்தில் ஏற மாட்டேன் என்று கட்டில் ஏற மாட்டேன் என்று தாவீது சொன்னார். அப்பொழுது பாருங்க, தாவீதுடைய விருப்பத்தை தாவீதுடைய குமாரனாகிய சாலமோன் தேவாலயத்தை கட்டினார். இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு வந்த தங்கம் எல்லாவற்றையும் அன்றைக்கு சாலமோன் தேவாலயத்தை கட்டினார். தேவாலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை செய்கின்ற பொழுது மகிமையின் தேவன் இறங்கி வந்தார். மகிமையின் தேவன் இறங்கி வந்த பொழுது தேவனுடைய ஆசாரியர்கள் லேவியர்கள் ஊழியம் செய்ய முடியாதபடி கீழே விழுந்தார்கள். மகிமை அந்த பிரகாசம் தாங்க முடியாதாக இருந்தது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மகிமையின் பிரசங்கம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த மகிமையின் பிரசங்கம் என்ன செய்து, இயேசு என்ற உருவிலே மரியாளின் வயிற்றிலே வந்தார். இந்த மகிமையின் பிரசன்னராய் இயேசுவாக பூமியிலே பிறந்தார். 33 வருடங்கள் பூமியிலே இருந்தார். சிலுவையில் அறையப்பட்டு அவர் பரமேறி சென்ற பொழுது அந்த மகிமையின் பிரசன்னம் என பரிசுத்த ஆவியானவராக பூமிக்கு இறங்கி வந்தார். இறங்கி வந்து கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 27-28 சொல்லப்பட்டபடி மகிமையின் நம்பிக்கையானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். ஏன் இன்றைக்கு தேவன் இந்த ஆலயமாகிய சரீரத்துக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையானவராக வந்தவர் அப்படியே தங்கிவிட்டார். முன்னர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து போய்கொண்டிருந்தார். ஆனால் இப்படி இயேசுடைய மரணத்துக்கு அப்புறமாக புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தவர், மகிமையின் நம்பிக்கையானவர் இறங்கி வந்தவர் இப்பொழுது நமக்குள்ளே தேவனுடைய ஆலயமாக இந்த சரீரத்துக்குள்ளே அவர் தங்கியே விட்டார். தங்கினவர் என்ன செய்கிறாரு, முடிவு பரியந்தம் முற்றிலும் அந்த பரம கானானுக்குள் செல்கிறவரை அவர் நம்மை நடத்துவார். மகிமையின் பிரதேசத்துள்ளாக நம்மை வழிநடத்தி செல்வார். அதனால் நம்முடைய வாஞ்சை, ஏக்கம், விருப்பம் எல்லாம் மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும். பூமியில வாழக்கூடிய நாட்களில் எல்லாம் எப்படியாக இந்த வண்ணத்து பூச்சி முசுக்கட்டை இடிச்சு இலைகளை சாப்பிட்டு வளருது போல நாமும் வேத வசனம் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்து நாம் ஆவியிலே வளர்ந்து மகிமையின் மேல் மகிமையிலே காணப்பட வேண்டும். இதுதான் நம்முடைய ஏஞ்சை, நம்முடைய வாஞ்சையும் ஏக்கமாக இருக்கிறது. அதனால்தான் என்ன சொல்கிறார், லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 13 பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒருபொழுதும் அவிந்து போகலாகாது. சரீரமாகிய இந்த பலிபீடத்திலே அக்கினி எரிந்து கொண்டே இருந்தால் தான் மகிமையின் மேல் மகிமையிலே நம்ம மறுரூபம் அடைய முடியும். அது ஒருபோதும் அவிந்து போகாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டியது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையினுடைய, தேவனுடைய பிள்ளை, அபிஷேகம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளையினுடைய கடமையாய் இருக்கிறது. அதாவது நடந்து போவதும் கிடையாதுங்க, காரியம் தன்னால் நடக்கும் கிடையாது. நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க, நமக்கு ஒரு கடமை இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு இந்த தெரி என்ன பாருங்க, விளக்கு தெரி எரியுதுன்னா அதை அணையாதபடி பாதுகாத்து கொள்ளணும். அது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அதனால்தான் இடைவிடாமல் தேவனுடைய ஐக்கியத்தில் நிலைத்திருங்க. தேவ சபையில், தேவ ஐக்கியத்தில், தேவ பிரசன்னத்தில், ஆவியிலே ஆவியின் வரங்கள் செயல்படுவதில்லை, ஆவியின் கனிகளை கொடுப்பதில்லை எப்பொழுதும் நிரம்பியிருங்க. அதற்கு அபிஷேகம் அவசியமாக இருக்கிறது. அதனால்தான் நாம் தூங்கினாலும் விழித்தாலும் ஆவியிலே விழிப்புணர்வர்களாக இருக்க வேண்டும். உன்னத பாட்டு 5:2 நான் நித்திரை செய்தேன், ஆனாலும் என் ஆத்மாவோ விழிப்பாயிருந்தது. எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு விழிப்பு இருக்கணும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் ஆவியானவருடைய அக்கினி நம்முடைய வாழ்க்கையில 2 விதமாய் கிரியை செய்கிறது. தாகத்தோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை அக்கினி ஜுவாலையாக அது மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அக்கினி 2 விதமான காரியத்தை செய்யும். ஒன்று, தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகளை அக்கினி ஜுவாலையாய் இந்த பூமியிலே எழுந்து பிரகாசிக்க செய்யும். இரண்டாவது அக்கினி நரக அக்கினி. ஏன்னா தேவனை விட்டு
உலக மாமிச பிசாசை பின்தொடர்கிறவர்களுக்கு துணிகரமான பாவங்களை அவங்க செய்கிறவர்களுக்கு உலக அக்கினி, நரக அக்கினி அவர்களுக்காக காத்திருக்கிறது. அந்த அக்கினி நரக அக்கினியாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழும்பி பிரகாசிக்க வைக்கக்கூடிய அக்கினி, உலக பிரகாரமான பிள்ளைகளுக்கு அது அவர்களை நரக அக்கினியாக மாற்றக்கூடியதாக, நரக அக்கினி நியாய தீர்ப்பின் அக்கினியாக மாறுகிறது. அன்றைக்கு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களும் எகிப்து ஜனங்கள் எகிப்தில் இருந்தாங்க. ஏன்னா மேகஸ்தம்பம் அங்கே இருந்தது. அந்த ஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தது. ஆனால் எகிப்து ஜனங்களுக்கோ அது என்ன செய்து பாருங்க, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 24, 25 கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் அதே அக்னி ஸ்தம்பம் எகிப்தரின் சேனையை கலங்கடித்தது. கர்த்தர் அவர்களுடைய ரதத்தில் இருந்து உருளைகளை கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அந்த வெளிச்சம், ஒரே அக்கினி வெளிச்சம் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கலங்கடித்து தோல்வியை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் அந்த அக்கினியோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாய், வழி நடத்தி செல்லக்கூடியதாய் இருந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது. அபிஷேகம் அந்நிய பாஷையை குறித்து நான் பிரசங்கிக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்கு இது என்ன உளறுறாங்க? அவர் வாழ்க்கையில ஆவிக்குரிய கனி செயல்படுவதில்லை, ஆவிக்கு வளங்கள் செயல்படுவதில்லை. கண்ணீர்கள், கவலைகள், குடும்பங்களில் சண்டைகள், கணவன் மனைவி அன்பு இல்லை, குடும்பத்தில் ஒரு நல்ல உதாரணமாக கணவன் வாழ்வது இல்லை, பெண்கள் என ஒரு சமாதான சாந்தத்தோடு வாழ்வதில்லை. அந்த குடும்பமே ஒரு பைத்தியக்கார குடும்பத்தை போல காணப்படுகிறது. ஆவியானவருக்கு வெற்றுக் கொடுத்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலே தனிநபருடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய கனிகள், அன்பு செயல்படுகிறது. இப்படியாக ஆவிக்குரிய வரங்கள் அங்கே செயல்படக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு சம்பவத்தை கூட நாம் பார்க்கலாம். முன்பு மோசேயும் ஆரோனும் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்குள்ளும் காணப்பட்டது. அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாக தகன பலியும் கொழுப்பையும் எரித்து போட்டது. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த அக்கினி என்ன செய்தது? பலிபீடத்தில் இருந்த சர்வாங்க தகன பலிகளை, அது கொழுப்பையும் எரித்து போட்டு தேவ மகிமை பிரசனம் இறங்கி வருவதை அந்த அக்கினி காண்பிக்கக்கூடியதாக இருந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதைத்தான் லேவியராகமம் பார்க்கின்ற பொழுது, பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியும் தன் தூபகலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள் என்று லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 23 முதல் 24, லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 2 பார்க்கலாம். இங்கே பார்க்கின்ற பொழுது அந்நிய அக்கினியை அபியும் நாதாவும் எடுத்துக்கொண்டு போன பொழுது பரலோக அக்கினி, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் அந்த அக்கினி அவர்கள் என்ன செய்தது? பட்சித்து போட்டது என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலக அக்கினிக்கு பரலோக அக்கினிக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறதுங்க. அதை தெளிவாக நம்ம தானியேல் 3ஆவது அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால், நேபுகாத்நேசர் அங்கே ஒரு பொற்சிலையை செய்து அதை வணங்க வேண்டும். அந்த சிலையை வணங்காத அந்த தேசத்தில் யார் யார் வணங்கலையோ அவர்கள் என்ன செய்யணும்? அக்கினியிலே தூக்கி கொல்லப்பட வேண்டும் என்று நேபுகாத்நேசர் ஒரு சட்டம் போட்டு இருந்தார். இதை தானியேலுடைய நண்பர்களாகிய சாத்ராக், மேசேக், அபினேயு இவர்கள் பாருங்க, இந்த எபிரேய யூதர்கள் என்ன பண்ணாங்க? இந்த எபிரேய வாலிபர்கள் இவங்க நேபுகாத்நேசர் செய்த பொற்சிலையை இவங்க என்ன செய்யல? வணங்கவில்லை. அதனால நேபுகாத்நேசரனுடைய ஆட்கள் என்ன செய்தாங்கனாக்கா, அவரிடத்துல போய், ஏன்னா ராஜாவின் இடத்துல எக்காலம் ஊதுகின்ற பொழுது, நீர் நிறுவன
அந்த பொற்சிலையை வணங்கல ஒரு சிலர் என்று சொல்லுகின்ற பொழுது, ராஜாவே உங்களுடைய கட்டளையின்படி அவர்களை அக்கினியில் போடப்படணும் என்று சொன்ன பொழுது ராஜா என்ன சொல்றாரு? தானியேல் 3வது அதிகாரம் வசனம் 13, அப்பொழுது நேபுகாத்நேசர் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக் மேசேக்கையும் ஆபேத்நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜ சமூகத்தில் கொண்டு வந்து விட்ட பொழுது 3வது அதிகாரம் 14 தானியேல்ல நேபுகாத்நேசர் அவர்களை நோக்கி, சாத்ராக் மேசேக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா என்று கேட்கிறார். என்னுடைய இந்த தேவனை நீங்க பொற்சிலை தேவனை ஆராதனை செய்யல, அவருக்கு நீங்க பணிந்து கொள்ளல என்று தானியேல் 3வது அதிகாரம் 15 இப்பொழுதும் எக்காலம், நாதசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமா இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களாயில் அந்நேரமே எரிகின அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்றார். இங்கே பார்க்கிறோம், தானியேல் 3 நேபுகாத்நேசருடைய அந்த காரியத்தில் ஒரு அக்கினியை பார்க்கிறோம். உலக அக்கினி. அவர் செய்த பொற்சிலையை ஆராதிக்க வணங்கவில்லை என்றால் அவர்கள் அக்கினியை தூக்கி போடப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த எபிரேய வாலிபர்கள் இவர்கள் என்ன செய்தாங்க? நேபுகாத்நேசர் செய்த அந்த சிலையை வணங்கவில்லை. இப்பொழுதும் நான் உங்களுக்கு நாதசுர கிண்ணறையெல்லாம் ஊதுவாங்க வணங்கன்னு சொல்லி தானியேல் 3:16 சாத்ராக் மேசேக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேசரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இந்த 3 வாலிபர்கள் சொல்றாங்க, எபிரேய வாலிபர்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உலக அக்கினிக்கும் எங்களுக்குள் இருக்கிற எங்கள் அக்கினிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். உம்முடைய எரிகிற அக்கினியிலிருந்து எங்களை பாதுகாப்பார் என்று சொன்னாங்க. அது மட்டுமல்ல, எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யவில்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளவும் இல்லை என்றது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள் என்று தானியேல் 3:18 பார்க்கிறோம். பாருங்க, எவ்வளவு வைராக்கியமா இருந்தாங்க, அக்கினி சுவாலையாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. உலக அக்கினி என்ன செய்ய போகிறது என்று உடனே ராஜா என்ன சொன்னாரு? நீங்க அவருடைய சேவகர்களிடத்துல இப்ப அக்கினிய எத்தனை மடங்கு? 7 மடங்கு சூடாக்குங்க என்று சொல்லி பாருங்க. தானியேல் 3வது அதிகாரம் 19வது வசனத்திலே, அப்பொழுது நேபுகாத்நேசர் கடும் கோபம் உண்டு சாத்ராக் மேசேக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாக அவருடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்தார். பாருங்க, நேபுகாத்நேசர் இங்க ஒரு உத்தரவு கொடுக்கிறாரு. அந்த அக்கினி சூளையை 2 மடங்கு சூடாக்குங்க. ஏன் என்ன என்று சொல்லல, 3 மடங்கு சூடாக்குன்னு சொல்லல, 4 மடங்கு சூடாக்குன்னு சொல்லல. பாருங்க, 7 மடங்கு இங்க சூடாக்குங்க என்று சொல்கிறார். வசனம் சொல்கிறது, வெளிப்படுத்தினல் 4வது அதிகாரம் வசனம் 5 7 அக்கினி தீபங்கள் எரிந்து கொண்டே இருக்குமா. தேவனுடைய பிரசன்னத்துல 7 அக்கினி தீபங்கள் எரிந்து கொண்டே இருக்குமா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க 7 மடங்கு நேபுகாத்நேசர் உலக அக்கினியை சூடாக்க சொல்றாரு. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனுடைய சமூகத்திலே எப்பொழுதும் 7 அக்கினி தீபங்கள் எரிந்து கொண்டே இருக்கும். இந்த அக்கினி உலக அக்கினி, இந்த அக்கினி சேதப்படுத்தாது. நம்முடைய ஆண்டவர் என பார்த்தீங்கன்னாக்க தேவனுடைய அக்கினி, இந்த நேபுகாத்நேசர் சொன்ன 7 மடங்கு அக்கினி ஒரு அரை மணி நேரம் இல்ல, இந்த எபிரேய வாலிபர்களை சாத்ராக் மேசேக் ஆபேத்நேகோ வாலிபர்களை அடுப்புல போடுகின்ற பொழுதுதான் அந்த அக்கினியை சூடாக்குவாங்க. பார்க்குறோம், இங்க சுடலை காடு, நாங்கள் சிங்கப்பூர் தேசத்தில் சில கிரிமிட்டோரியம் போயிருக்கிறோம். அங்கே எலக்ட்ரிக்கில் பாடியை எரிப்பாங்க. அது எந்த நேரத்தில் பாடி போகுதோ அந்த நேரம் தான் சுவிட்ச் ஆன் பண்ணுவாங்க. அந்த நெருப்பு, எலக்ட்ரிக் நெருப்பு அவனையே சூடாகும். அந்த பாடியை பஸ்பமாக்கிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடுவாங்க.
அந்த அரை மணி நேரமோ 1 மணி நேரத்தான். ஏன்னா அதே போல நேபுகாத்நேசர் உருவாக்க சொன்ன அக்கினி டெம்பரரி, அதாவது சில நேரத்துக்கு தான் அது சூடாக்க முடியும். அப்புறம் அந்த அக்கினி அவிந்து போய் விடும். ஆனால் நம்முடைய தேவனுடைய சமூகத்தில் இருக்க அக்கினி 7 மடங்கு அக்கினி, எப்பொழுதும் அந்த அக்கினி தீப்பற்றி எரிந்து கொண்டே இருக்கும், அணையாத அக்கினி. அதனால் தான் ஆவியில் அனலாயிருங்கள். நம்முடைய தேவன் எப்பொழுது அவருடைய சமூகத்திலே 7 தீபங்கள் அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அந்த ரகசியத்தை அறிந்த எபிரேய வாலிபர்கள், நீங்க அக்கினை தூக்கி போடுங்கப்பா, எங்கள் தேவங்கள் தப்பி வைப்பார், அப்படி தப்பி வைக்க போனாலும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொன்னாங்க. ஏன்னா என்னுடைய கைக்கு தப்பி வைக்க தேவன் யார் என்று இப்பொழுது அக்கினியில தூக்கி போட்டுட்டாங்க எபிரேய வாலிபர்களை. போட்ட பொழுது தானியேல் 3வது அதிகாரம் 24 அப்பொழுது ராபத்சாவாகிய நேபுகாத்நேசர் பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து தன் மந்திரிகளை நோக்கி, 3 புருஷனை அல்லவோ கட்டுண்டவர்களை அக்கினியில் போடுவித்தோம் என்றான். அவர் ராஜாவுக்கு பிரத்திரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். 25வது வசனத்திலே அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்குள் ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். அப்பொழுது நேபுகாத்நேசர் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேசக் ஆபேக் நெகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேசக் ஆபேக் நெகோ என்பவர்கள் அக்கினி நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த 7 மடங்கு அக்கினிய உண்டாக்கி தூக்கி போடும்படியா ஆட்களை கொண்டு போறாங்க. அப்பொழுது 3வது அதிகாரம் 22 ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடியினால், சூளை மிகவும் சூடாக்கப்பட்டபடியினால் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேசக் ஆபேக்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. ஹல்லேலூயா. ஒரு பொருள் நான் எடுத்துக்கொண்டு போறேன்னா, பொருள் தான் முன்னால் இருக்கு, நான் பின்னால வருவேன். இப்ப தூக்கி கொண்டு போறாங்கன்னா, தூக்கி கொண்டு போற ஆளு தான். ஏன்னா தூக்கிட்டு அந்த யாரை தூக்கிட்டு போறாங்க அவங்க முன்னால் இருப்பாங்க, தூக்கி கொண்டு வர்றாங்க பின்னால் இருப்பாங்க. ஆனால் பின்னால இருக்கிற ஆள்கள் பஸ்மமாகி, ஏன்னா அக்கினியில செத்து போனாங்க, முன்னால இருக்கிறவங்க அக்கினியில பஸ்பமாகல. அது மட்டும் இல்ல, இந்த எபிரேய வாலிபர்களுடைய வஸ்திரம் தலைமுடி எதுவுமே என்ன செய்யல, கருகவும் இல்லை வேகவும் இல்லை. இதனால் தான் ராஜா பார்த்து ஆச்சரியப்பட பிரமித்து போகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ அக்கினியா இருந்தா உங்களை பார்த்து உலகம் பிரமிக்குங்க. உலக ராஜா நேபுகாத்நேசர் பிரமித்து போனாரு. என்னையா 3 பேரை இங்கே தூக்கி போட்டோம், 7 மடங்கு சூட்டாக்கி விட்டோம், 3 பேரை தூக்கி போட்டோம், அங்க நடுவுல 4வது ஒரு அக்கினியாய் ஒருவர் சுத்திரார். யாரு? அவதான் தேவதூதர்களைப் போல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாகி இருக்கிறது. அது மட்டுமல்ல, உன்னதமான தேவனுடைய தாசனாகிய என சாத்ராக் மேசக் ஆபேக்நேகோ என முதல்ல எந்த தேவையா தப்பு வைப்பாருனாரு, இப்ப அதே ராஜாவின் வாயில உன்னதமான தேவன் என்று அறிக்கை இடுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அது மட்டுமல்ல, பாருங்க 27வது வசனத்திலே, தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்கள் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவருடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வை சேதப்படாமலும் அக்கினியின் மணவர்கள் மேல் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். முன்னால் இருக்கிறாளே சாகல, பின்னால் இருக்கா சாகிறான். அக்கினி வாட என எதுவுமே காணப்படல. அதனால்தான் ராஜா என்ன சொல்றாரு, அப்பொழுது நேபுகாத்நேசர் வசனித்து, சாத்ராக் மேசக் ஆபேக்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவையாமல் பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தம்முடைய தேவனை தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக் மேசக் ஆபேக்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தை சொல்கிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை. பாருங்க, அந்நிய தேவனை வர என ஆராதித்து பணியவில்லை என்றால் சாகணும். இப்ப சொல்றான், பரிசுத்த அக்கினியா இருந்த தேவனை தொழுது கொண்டு கீழ்ப்படிந்த சாத்ராக் மேசக் ஆபேக்நேகோவை பார்த்து, இவர்தான் உண்மையான தேவன், இவர்தான் உன்னத தேவன், இவரை பணியவில்லை என்றால் அவன் கொல்லப்படுவான், இவர்தான் ரட்சிக்கத்தக்க ஒரே தேவன் என்று
நேபுகாத்நேசர் தன் வாயாலே சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதாங்க உலக அக்கினிக்கும் பரலோக அக்கினிக்கும் வித்தியாசம். உலக அக்கினி தோற்று போய்விட்டது. பரலோக அக்கினி, பரிசுத்த அக்கினி தோற்று போகவே கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியிலே அனலாயிருங்கள். ஹல்லேலூயா. என கர்த்தருக்காய் அனலாயிருங்கள் என்று மீண்டும் மீண்டும் வேதவசனம் நமக்கு வலியுறுத்தக்கூடியதாக இருக்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற அருமையான தேவனே, எளிமை பிரகாசி உன் ஒளி வந்தது, என் மகிமை உண்மையில் காணப்படும் என்று சொன்னீர். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் அக்கினி ஜுவாலைகளால் எழும்படியாய் ஒரு அக்கினி அபிஷேகத்தை பிள்ளைகள் மேல போடுங்கப்பா. குடும்பங்களின் மேல, குடும்ப தலைமை மேல, பிள்ளைகள் மேல போடுங்க. உமக்காக அக்கினி ஜுவாலையா எழும்பட்டும். இந்த உலக அக்கினி காட்டிலும் ஆண்டவரே, அந்த பரலோக அக்கினி ஒவ்வொருடைய உள்ளத்தில் எரிந்து பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே, அக்கினி வருகின்ற பொழுது உலக மாமிச பிசாசை கவலைகள் எல்லாம் சுட்டரிக்கப்படும். ஆண்டவரே, நீங்க கலங்கரை விளக்கமாய் ஒவ்வொருவரும் வைங்க. நீங்க நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.